ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் ஃபியூச்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்திய பொருளாதாரத்தை பார்த்திங்கன்னா இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்கள் 5 ஆண்டு திட்டத்தை பற்றி தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த 5 ஆண்டு திட்டத்தில் என்னென்ன அடங்கும் பார்த்திங்கன்னா, இந்த 5 ஆண்டு திட்டத்தை யார் அமல்படுத்தினது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்போது அமல்படுத்தினாங்க, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த 5 ஆண்டு திட்டங்கள் எத்தனை 5 ஆண்டுகள் திட்டங்கள் இருந்தது, அந்த ஒவ்வொரு திட்டத்துக்கும் எந்த துறையின் மேல் பார்த்திங்கன்னா அதிக கவனம் செலுத்தப்பட்டது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு துறைக்கு பார்த்திங்கன்னா எவ்வளவு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துடலாம். 5 ஆண்டு திட்டங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தாவே போதும். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா நம்ம கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டமாக தெளிவாக எந்த துறைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஒரு டாப்பிக்காக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்தியா 5 ஆண்டு திட்டங்களின் சாதனைகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பொருளாதார திட்டமிடலின் நோக்கம் பார்த்திங்கன்னா வரையறுக்கப்பட்ட அளவிலான வளங்களை திறம்பட பயன்படுத்தி விரும்பிய இலக்குகளை அடைதலாகும். எப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளை இயற்கை வளங்களை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம விரும்பிய இலக்குகளை அடைதலாகும் அப்படின்றதான் பார்த்திங்கன்னா பொருளாதார திட்டமிடல் அப்படின்றது நோக்கம். ஓகே, 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பார்த்திங்கன்னா பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். இந்த 5 ஆண்டு திட்டத்தோட பொருளாதார திட்டமிடல் அப்படின்ற இது பார்த்திங்கன்னா நம்ம எங்கேருந்து எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்கோம் பார்த்திங்கன்னா ரஷ்யாவிடம் இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. நோட் பண்ணிங்க, ரஷ்யா. ஓகே, நோட் பண்ணிங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா திட்டக்குழு அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதே பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுவரை பார்த்திங்கன்னா இந்தியா 12 5 திட்டங்களை செயல்படுத்தியிருக்கு. இதுவரை பார்த்திங்கன்னா இந்தியா பார்த்திங்கன்னா 12 5 திட்டங்களை செயல்படுத்தியிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா 12ஆம் 5 திட்டம் இறுதியான 5 திட்டம் என அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 12வது 5 திட்டம் தான் பார்த்திங்கன்னா இறுதியான 5 திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய அரசு பார்த்திங்கன்னா 5 திட்டங்களை நிறுத்தி விட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு திட்டமிடலை அமல்படுத்தியிருக்கு. 5 திட்டத்தை நிறுத்தி ஸ்டாப் பண்ணிவிட்டு நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு முடிவை பார்த்திங்கன்னா எடுத்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். நிதி ஆயோக் அப்படின்னா பார்த்திங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்ற ஒரு திட்டமிடலை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 5 திட்டத்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக். நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து எத்தனை 5 திட்டங்கள் இருந்தது, அந்த ஒவ்வொரு 5 திட்டமும் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்துக்குள்ளே அமல்படுத்தப்பட்டது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு 5 திட்டம் பார்த்திங்கன்னா எதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த இலக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 5 திட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அந்த இலக்கு பார்த்திங்கன்னா அடைந்தாங்களா அல்லது பார்த்திங்கன்னா வீழ்ச்சி அடைந்ததா அல்லது வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதா அப்படின்றதும் பார்த்துடலாம். ஓகே, நான் ஒவ்வொரு டாப்பிக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல் 5 திட்டம் போட்டுக்குங்க. அதோட வருஷம் போட்டுங்க. வருஷத்தை போட்டுட்டு எந்த வருஷம் பாருங்கள், 1951 1956. நோட் பண்ணிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அடிப்படை எதை அடிப்படையாக கொண்டது பார்த்திங்கன்னா ஹாரைட் டாமர். நோட் பண்ணிங்க, ஹாரைட் டாமர் அப்படின்னு எழுதி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதன் முதன்மை நோக்கம் பார்த்திங்கன்னா நாட்டின் வேளாண்மை முன்னேற்றம். நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா வேளாண்மைக்கு பார்த்திங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 5 திட்டம் பார்த்திங்கன்னா மாதிரி பார்த்திங்கன்னா ஹாரைட் டாமர். இதோட நோக்கம் என்ன பார்த்திங்கன்னா வேளாண்மைக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 3.6% வளர்ச்சியோட பார்த்திங்கன்னா இந்த திட்டம் பார்த்திங்கன்னா இலக்கை விட அதிக வெற்றி அடைந்ததுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 5 திட்டம் வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்திங்கன்னா இந்த எந்த அடிப்படை பார்த்திங்கன்னா எந்த மாதிரி அடிப்படையாக கொண்டு செயல்பட்டது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா வருஷம் முக்கியம், அதேமாதிரி பார்த்திங்கன்னா எந்த நோக்கம் எதை பார்த்திங்கன்னா முக்கியமான நோக்கமாக கொண்டு செயல்பட்டது, வேளாண்மைக்கு முக்கிய நோக்கம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதோட வளர்ச்சி விகிதம் எவ்வளோ பார்த்திங்கன்னா 3.6%. நோட் பண்ணிக்கங்க. அடுத்து பாருங்கள், செகண்ட் 5 திட்டம், இரண்டாவது 5 திட்டம் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 1556 1956 1961 வரையும். அடுத்தடுத்த 5 வருஷம் பார்த்திங்கன்னா தெளிதல் தான் வரும். அதனால் பார்த்திங்கன்னா வருஷம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஈஸி தான். ஓகே, இந்த திட்டம் பார்த்திங்கன்னா யாரை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா பிசி மகளநோபிஸ் அப்படின்றவரோட மாதிரியை பார்த்திங்கன்னா அடிப்படையாக கொண்டது. ஓகே, இதுக்கு இந்த செகண்ட் 5 திட்டத்தில் பார்த்திங்கன்னா எந்த துறைக்கு அதிக கவனம் செலுத்தியிருக்காங்க பார்த்திங்கன்னா தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கு பார்த்திங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதன்மை நோக்கம் பார்த்திங்கன்னா நாட்டின் தொழில் முன்னேற்றம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா விவசாயம், செகண்ட் பார்த்திங்கன்னா தொழில் முன்னேற்றம் அப்படின்றது. ஓகே, இது பார்த்திங்கன்னா எவ்வளோ வளர்ச்சி விகிதத்தில் பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா 4.1% வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு. இந்த திட்டமும் பார்த்திங்கன்னா வெற்றி 4.1%. நோட் பண்ணிங்க. இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். பர்சன்டேஜ் 4.1% வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், பிசி மகளநோபிஸ், செகண்ட் பார்த்திங்கன்னா நாட்டின் தொழில் முன்னேற்றம், தேர்டு பார்த்திங்கன்னா 4.1% வளர்ச்சி விகிதம். அதை மட்டும் நோட் பண்ணிங்க. ஓகே, தேர்டு பார்த்திங்கன்னா 3வது 5 திட்டம். இது பார்த்திங்கன்னா எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1961 பார்த்திங்கன்னா 1966. நோட் பண்ணிங்க. இது பார்த்திங்கன்னா என்ன திட்டம் என்று அழைக்கப்படுகிறது பார்த்திங்கன்னா காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா காட்கில் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. நோட் பண்ணிங்க, காட்கில் திட்டம். ஓகே, இந்த இதில் பார்த்திங்கன்னா எதற்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா எந்த துறைக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலை. எப்படின்னா பாருங்கள், சுதந்திரமான முன்னேற்ற பொருளாதாரம் மற்றும்
சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துவதாகும். இந்த இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்பட்டுருக்கு பார்த்திங்கன்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலை அப்படின்னு மட்டும் போட்டுருங்க. நோக்கம் பார்த்திங்கன்னா சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலை அப்படின்னு மட்டும் எழுதி வச்சுங்க. ஓகே, நோட் பண்ணிங்க. 3வது ஐந்தாண்டு திட்டத்தில் பார்த்திங்கன்னா இலக்கு பார்த்திங்கன்னா 5.6% நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் பார்த்திங்கன்னா அது சீன இந்திய போரின் காரணமாக பார்த்திங்கன்னா அந்த இலக்கை பார்த்திங்கன்னா அடைய முடியாமல் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கும். நோட் பண்ணிங்க. சீன இந்திய போரின் காரணமாக பார்த்திங்கன்னா இந்த திட்டம் பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 5.6%. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லி 1966 69 வரையும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் மற்றும் 3வது ஐந்தாண்டு திட்டத்தின் தோல்வியை பார்த்திங்கன்னா இத்திட்ட விடுமுறைக்கான முதன்மை காரணம். இந்த விடுமுறை காலத்தில் பார்த்திங்கன்னா திட்ட விடுமுறை காலம்னு சொல்லி 1966 69 வரையும் பார்த்திங்கன்னா இதாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எதை முக்கியமாக காரணமாக வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா 3வது ஐந்தாண்டு திட்டத்தை பார்த்திங்கன்னா தோல்வி அடைந்ததை பார்த்திங்கன்னா முக்கிய காரணமாக வச்சுருக்காங்க. அதேமாதிரி இந்தியா பாகிஸ்தான் போரை பார்த்திங்கன்னா முக்கியமாக காரணமாக வச்சு இந்த காலத்தை பார்த்திங்கன்னா திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லி 1966 69 வரை பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் அமல்படுத்த முடியலை. தேர்டுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 4th பார்த்திங்கன்னா 1969 தான் நடைபெற்றிருக்கும். இந்த 66 69 வரையும் பார்த்திங்கன்னா திட்ட விடுமுறை காலம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஓராண்டு திட்டம் அப்படி சொல்லி அமல்படுத்தி அதில் பார்த்திங்கன்னா வேளாண் சார் துறைகளுக்கு பார்த்திங்கன்னா தொழில்துறைகளுக்கும் பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்போ என்ன பார்த்திங்கன்னா எப்பயுமே 5 வருஷம் கொடுத்து ஒவ்வொரு துறைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை ஒரு இலக்கு வச்சு செஞ்சுருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த திட்ட விடுமுறை காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஓராண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா ஓராண்டு திட்ட காலம் அப்படின்னு சொல்லி அமல்படுத்தி அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறைக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செயல்படுத்தியிருப்பாங்க. இந்த திட்ட விடுமுறை காலம் பார்த்திங்கன்னா எந்தெந்த துறைகளுக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வேளாண் சார் துறை மற்றும் தொழில்துறைகளுக்கு பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது முக்கியமான காரணம் எதனால் பார்த்திங்கன்னா திட்ட விடுமுறை காலம் செயல்படுத்தப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 3வது ஐந்தாண்டு திட்டம் தோல்வி அடைஞ்சது காரணம் தான் பார்த்திங்கன்னா முக்கியமாக காரணமாக வச்சுருக்காங்க. 3வது ஐந்தாண்டு திட்டம் மற்றும் இந்தியா பாகிஸ்தான் போகிறனால. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 4ஆம் ஐந்தாண்டு திட்டம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1969 1974 வரையும் பார்த்திங்கன்னா இந்த 4வது ஐந்தாண்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக எதற்கு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை அடைதல். முக்கியமான நோக்கமாக எதை கொண்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு தற்சார்பு நிலை அப்படின்றது பார்த்திங்கன்னா முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கு. இதோட இலக்கு பார்த்திங்கன்னா 5.7% பார்த்திங்கன்னா இலக்கு வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா 3.3% தான் பெற்று பார்த்திங்கன்னா இந்த திட்டமும் பார்த்திங்கன்னா தோல்வியை அடைஞ்சிருக்கு. எப்படின்னா பாருங்கள் 5.7% பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா 3.3% தான் பெற்று இந்த திட்டமும் பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கு. நோட் பண்ணிங்க. இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலக்கும் பார்த்திங்கன்னா 5.7. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த இது கிடச்சது பார்த்திங்கன்னா 3.3 தான் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா 3.3 பெற்று பார்த்திங்கன்னா இந்த திட்டமும் தோல்வி அடைஞ்சிருக்கு. நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5ஆம் ஐந்தாண்டு திட்டம். ஐந்தாம் ஐந்தாண்டு திட்டம் எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1974 to 79 1979 வரையும் பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் இருந்திருக்கு. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா எந்த துறைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா வேளாண் தொழில் மற்றும் சுரங்க தொழிலுக்கு பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா முக்கியமான என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த திட்டம் பார்த்திங்கன்னா யாரால் தயாரிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா டிபி தார் அப்படின்றவரோட தயாரிக்கப்பட்டது. முக்கியமாக ஒன்று பார்த்திங்கன்னா டிபி தார் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா முன்வரைவாக தயாரிச்சிருப்பார். ஓகே, நோட் பண்ணிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இலக்கு பார்த்திங்கன்னா இந்த துறையில் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் இலக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நிர்ணயிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 4.4% பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் பார்த்திங்கன்னா 4.48% பார்த்திங்கன்னா வளர்ச்சி பெற்று இந்த திட்டம் பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்கு. 4.4% இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 4.8% பெற்று இந்த திட்டம் பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்கு. நோட் பண்ணிங்க. ஓகே, இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 1974 1979 வரையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 1978 பார்த்திங்கன்னா முடிவடைஞ்சிருக்கும். இந்த 78 பார்த்திங்கன்னா இந்த திட்டம் பார்த்திங்கன்னா முடிவிட்டிருக்கும், ஸ்டாப் ஆகிருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா 1977 நடைபெற்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா இந்த ஜனதா கட்சி பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்கும். ஜனதா கட்சி ஜெயிச்சு இந்த திட்டத்தை பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. 1977 ஜெயிச்சு 1978 பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிருக்கும். 1979 பார்த்திங்கன்னா 78 பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிருக்கும். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ஆனால் 79 வரை இருந்திருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா 78 பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிருக்கும். ஓகே, இந்த 78 79 வரையும் பார்த்திங்கன்னா என்ன திட்டமாக அமல்படுத்தியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா சுழல் திட்டம்னு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை அமல்படுத்தியிருப்பாங்க 1978 79 வரையும். நோட் பண்ணிங்க. எந்த வருஷம் போட்டு பார்த்திங்கன்னா சுழல் திட்டம் 78 79 வரையும் பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே,
அடுத்து திருப்படி பார்த்திங்கன்னா 6ஆம் ஐந்தாண்டு திட்டங்கள் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா 1980லேருந்து 1985 வரையும் பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா காலமாக இருந்திருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை சார்பு. தொழில்துறைக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமானது பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்பு அப்படின்றது தான் முக்கியமாக ஒரு லட்சியமாக கொண்டு இந்த திட்டம் பார்த்திங்கன்னா அமல்படுத்தப்பட்டிருக்கும். இந்த திட்டத்தில் முக்கியமானது என்ன பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்பு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கும். ஓகே, இதோட திட்டத்தின் இலக்கு என்னென்னு பாருங்கள். 5.2% பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா வளர்ச்சி பார்த்திங்கன்னா 5.7% இருந்திருக்கு. இந்த திட்டமும் பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்கு. நோட் பண்ணிக்க எவ்வளோ சதவீதம் பார்த்திங்கன்னா 5.2% கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா 5.7% பெற்று இந்த திட்டமும் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஓகே, இந்த திட்டம் பார்த்திங்கன்னா முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிங்க. முக்கியமாக என்ன பார்க்கணும்னா இந்த 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. இலக்கு பார்த்திங்கன்னா 5.2, ஆனால் வளர்ச்சி பார்த்திங்கன்னா 5.7%. முதலீட்டு திட்டத்துக்கு பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து போயிடலாம் 7ஆம் ஐந்தாண்டு திட்டம். இந்த 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தலாம். இதில் பார்த்திங்கன்னா எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் பார்த்திங்கன்னா இதோட பீரியட் 1985லேருந்து 1990 வரை இந்த இதோட பீரியடாக இருந்திருக்கு. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா எந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்கணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 இதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. முதன்முறையாக பார்த்திங்கன்னா பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு பார்த்திங்கன்னா முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கு. எப்பயுமே பார்த்திங்கன்னா பொதுத்துறைக்கு தான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செக்டாருக்கு தான் பார்த்திங்கன்னா அதிக முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் பார்த்திங்கன்னா தனியார் துறைக்கு பார்த்திங்கன்னா முன்னுரிமை அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது தனியார் துறையின் வெற்றியாக அமைந்தது. இது பார்த்திங்கன்னா தனியார் துறைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வெற்றியாக பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, இலக்கு பார்த்திங்கன்னா 5% பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் பார்த்திங்கன்னா 6% பெற்று வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா முக்கியமாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்திங்கன்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்கணும், அதே மாதிரி வேலைவாய்ப்பை அதிகரிக்கணும் அப்படின்றது முக்கியமாக இருந்திருக்கு. அதுக்காக பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு அதிகரிக்கணும் காரணத்துக்காக பார்த்திங்கன்னா பொதுத்துறைக்கு இல்லாமல் தனியார் துறைக்கு பார்த்திங்கன்னா அதிக முன்னுரிமை கொடுக்கப்பட்டு தனியார் துறையின் பார்த்திங்கன்னா வெற்றியாக அமைஞ்சிருக்கு. இது இலக்கு பார்த்திங்கன்னா 5% கொடுக்கப்பட்டு 6% வளர்ச்சி அடைந்து வெற்றி பெற்றிருக்கு இந்த திட்டம். ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்டு திட்டங்கள். இதில் பார்த்திங்கன்னா 1990லேருந்து 1991 வரையும் ஒரு திட்டங்கள் நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1991லேருந்து 1992 வரையும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஆண்டு திட்டங்கள். எதனாலும் பார்க்கலாம், மைய அரசின் நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதால் 8ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. எப்படின்னா பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நிலையற்ற அரசியல் சூழல் நிலவியதுனால பார்த்திங்கன்னா இந்த 8வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்த முடியவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஓராண்டு திட்டமாக செயல்படுத்தியிருக்காங்க. 1990லேருந்து ஒரு வருஷம், அதே மாதிரி 91லேருந்து 92 வரை பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. எந்தெந்த வருஷம் பார்த்திங்கன்னா 90லேருந்து 91, 91லேருந்து 92 பார்த்திங்கன்னா திட்டங்கள் பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, மைய அரசின் நிலையற்ற அரசியல் சூழல் காரணமாக பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 8வது ஐந்தாண்டு திட்டமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த 8வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா அடுத்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்திங்கன்னா 1992லேருந்து 97 வரையும் பார்த்திங்கன்னா 8வது ஐந்தாண்டு திட்டத்தோட பீரியடாக இருந்திருக்கு. இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா எதற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலன் மற்றும் இந்த வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலன் போன்ற மனிதவள மேம்பாட்டுக்காக பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. வேலைவாய்ப்புக்கு, கல்விக்கு மற்றும் சமூக நலனுக்கு பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த இதுக்கும் பார்த்திங்க ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து பாருங்கள். இதோட இலக்கு எவ்வளோ இருந்துச்சுருக்கு பார்த்திங்கன்னா 5.6% பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இலக்கு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் இலக்கு பார்த்திங்கன்னா 5.6% கொடுக்கப்பட்டது. ஆனால் பார்த்திங்கன்னா 6.8% பெற்று வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 5.6% கொடுக்கப்பட்டு ஆனால் 6.8% பெற்று இந்த திட்டமும் வெற்றி அடைந்திருக்கு. நோட் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த திட்ட காலத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அமல்படுத்தப்பட்டிருக்கு. எப்படின்னா பாருங்கள், இந்த திட்ட காலத்தில் 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் பார்த்திங்கன்னா, புதிய பொருளாதார கொள்கை எந்த திட்டத்தின் மூலம் எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டது? புதிய பொருளாதார கொள்கைன்ற திட்டம் பார்த்திங்கன்னா எத்தனையாவது ஐந்தாண்டு திட்டத்தின் காலத்தின் மூலம் பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் ஐந்தாண்டு திட்டம். இதோட காலம் பார்த்திங்கன்னா 1997 to 2002. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா எந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்திங்கன்னா சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா அதிக கவனம் செலுத்தப்பட்டிருக்கு. சமூக நீதியோட சமமான வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா
இந்த திட்டம் பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா 7% பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் பார்த்திங்கன்னா 5.6% வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா வெற்றி பெறவில்லை. 7% கொடுத்துருக்காங்க, வளர்ச்சி பெறணும்னு சொல்லியிருக்காங்க, இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் பார்த்திங்கன்னா 5.6% வளர்ச்சியை பெற்று இந்த திட்டம் பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கு. நோட் பண்ணிக்கங்க. 10ஆம் ஐந்தாண்டு திட்டம். இந்த 10வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் பாருங்கள், 2002லேருந்து 2007 வருஷம் பாருங்கள், 2002 to 2007. ஓகே, இந்த திட்டம் பார்த்திங்கன்னா அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்த நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா பாருங்கள், இதோட நோக்கம் என்னென்னு பாருங்கள், அடுத்த 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா தலா வருவாய் பார்த்திங்கன்னா 2 மடங்கு பார்த்திங்கன்னா அதிக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இலக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்தணும் அப்படின்றது. ஓகே, அதை மட்டும் எழுதி வச்சுங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சதவீதம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 8% பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் பார்த்திங்கன்னா பெறப்பட்டது 7.2% மட்டுமே. 8% இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு 7.2% தான் பெறப்பட்டிருக்கு. ஓகே, இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது. எப்படின்னா பார்த்திங்கன்னா 2012 பார்த்திங்கன்னா இந்த வறுமையோட விகிதத்தை பார்த்திங்கன்னா 15% குறைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. 2012 வறுமை விகிதம் 15% பார்த்திங்கன்னா குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. இந்த கொஸ்டின் எப்படி கேட்கலாம் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்ட திட்டம் எது? எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு கேட்கலாம். நோட் பண்ணிக்கங்க. இலக்கு பார்த்திங்கன்னா 8%, ஆனால் பெறப்பட்டது 7.2% மட்டுமே. ஓகே, மொத்தம் 10 ஐந்தாண்டு திட்டங்கள் பார்த்தாச்சு. இதோட 14ஆம் ஐந்தாண்டு திட்டம் பாருங்கள். இதோட காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2007லேருந்து 2012. நோட் பண்ணிக்கங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. எப்படின்னா விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்றது தான் முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. இதோட இலக்கு பார்த்திங்கன்னா 8.1% கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா 7.9% தான் அந்த இலக்கு பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 8.1 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா 7.9% வளர்ச்சி அடைந்தது இந்த திட்டம். மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த திட்டமும் பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, மொத்தம் பார்த்திங்கன்னா 11 திட்டம் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 12ஆம் ஐந்தாண்டு திட்டம். எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2012லேருந்து 2017 வரையும் பார்த்திங்கன்னா இதுக்கு பார்த்திங்கன்னா இதோட காலமாக இருந்திருக்கு. ஓகே, இதன் முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி தான் பார்த்திங்கன்னா இதோட முக்கிய நோக்கமாக இருந்திருக்கு. ஓகே, இதோட இலக்கு என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கு பார்த்திங்கன்னா 8% இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த 2012லேருந்து 2017 பார்த்திங்கன்னா இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் முடிஞ்சிருக்கும். இந்த 2017 முன்னாடியே பார்த்திங்கன்னா 2015 பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பு நிறுவப்பட்டிருக்கும். 2015 பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பு நிறுவப்பட்டு இந்த ஐந்தாண்டு திட்டங்களை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. திட்டக்குழுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பை அமைச்சு இந்த ஐந்தாண்டு திட்டத்தை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2017 அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் கீழே தான் பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். இதுவரையும் பார்த்திங்கன்னா 12 ஐந்தாண்டு திட்டங்கள் பார்த்துருப்போம். 12வது ஐந்தாண்டு திட்டம் தான் பார்த்திங்கன்னா கடைசி ஐந்தாண்டு திட்டமாக இருந்திருக்கும். ஓகே, ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். எப்படின்னா ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துலையும் பார்த்திங்கன்னா என்ன வளர்ச்சி நோக்கமாக இருந்திருக்கு, எந்த துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளவு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு அந்த திட்டம் பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சதா தோல்வி அடைஞ்சதா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் முக்கியம். ஓகே, ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக எழுதி வச்சுட்டு ஒவ்வொன்றும் படிச்சிங்கன்னா தனித்தனியாக படித்தப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வருஷத்தை பார்த்துங்க, வருஷம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து தான் வரும். எப்படின்னா பார்த்திங்கன்னா 5 வருஷம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வரும். அடுத்தடுத்து தான் வர பார்த்திங்கன்னா வருஷம் பொறுத்தளவுக்கு ஈஸி தான். அதேமாதிரி அந்த ஒவ்வொரு துறை அந்த ஒவ்வொரு திட்டத்துலையும் பார்த்திங்கன்னா எந்த துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுன்றது ரொம்ப முக்கியம். முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அல்லது பார்த்திங்கன்னா அந்த திட்டம் பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சதா தோல்வி அடைஞ்சதா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்படின்றத பார்த்துக்குங்க. ஓகே, ஒவ்வொன்றும் தனித்தனியாக எழுதி வச்சு படிங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டிருக்கும். அதை பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.